வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்க வாழ்க்கையில எல்லாமே தப்பா போயிட்டு இருக்குன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. ம். வேலையில பிரச்சனை, உறவுகள்ல சிக்கல், பணக்கஷ்டம், மொத்தத்துல ஒரு இருண்ட பாதாளத்துல விழுந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஒரு விரக்தியான நிலை. ஆமா. இந்த நிலைமையிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு பழக்கம் போதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் தினமும் ஒரு நன்றி கடிதம் எழுதுறது மூலமா. கேக்குறதுக்கு ஏதோ சுயமுன்னேற்ற புத்தகத்துல சொல்ற மாதிரி தான் இருக்கு. அதேதான். நீங்க எங்களுக்கு கொடுத்த ஆதாரம் ஜான் கிராலிக் எழுதின சிம்பிள் ஆக்ட் ஆஃப் கிராட்டிடியூட் புத்தகத்தோட சுருக்கம். முதல்ல படிக்கும்போது எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. ஆனா இதுக்குள்ள இறங்கி பார்க்கும்போது தான் இதோட ஆழமே புரியுது. ஒரு தனி நபரோட உண்மையான அனுபவம் இல்லையா? ஆமா. தாம் 53 வயசுல வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்த ஒருத்தர் எப்படி இந்த சின்ன பழக்கத்தை வச்சு தன் வாழ்க்கையே புரட்டி போட்டாருங்கிறது தான் கதை. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் இறங்கி பார்ப்போம். பார்க்கலாம். முதல்ல ஜான் கிராலிக்கோட நிலைமை என்னன்னு புரிஞ்சுக்கலாம். டிசம்பர் 2007ல அவர் ஒரு வழக்கறிஞர். ஆனா தொழிலும் சரியா போகல. எவ்வளவு மோசமா இருந்துச்சு. அவரோட கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கிட்டத்தட்ட $4 லட்சம் பாக்கி வரணும். வாவ், அது பெரிய தொகை. ஆமா. ஒரு பக்கம் தொழில் இப்படின்னா இன்னொரு பக்கம் சொந்த வாழ்க்கை. 2வது முறையா விவாகரத்து, மகங்களோட சரியான பேச்சுவார்த்தை இல்ல, ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தனிமையான வாழ்க்கை. மொத்தத்துல ஒரு உடைஞ்சு போயிருந்தாரு. இதுல நாம ஒரு விஷயத்த கவனிக்கணும். இது வெறும் பணப்பிரச்சனை மட்டும் கிடையாது. இல்ல. இது ஒருத்தரோட அடையாளம் சம்பந்தப்பட்ட நெருக்கடி. யோசிச்சு பாருங்க, ஒரு வழக்கறிஞரோட வேலையே மத்தவங்களுக்கு உதவி செய்யறது, அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது. ஆமா. ஆனா அவரே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு தனிமையில தவிக்கிறார். அவர் தேர்ந்தெடுத்த தொழிலும் அவரோட அடையாளமுமே அவருக்கு வலிய கொடுக்குது. இந்த விரக்தியான பாரமான உணர்வு நம்மள பலரும் ஏதோ ஒரு கட்டத்துல அனுபவிச்சிருப்போம். நிச்சயமா. சாரிக்கோட கதை அந்த அடிமட்ட புள்ளியிலிருந்து ஆரம்பிக்குது. அந்த நம்பிக்கையற்ற நிலை. அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுன்னே தெரியாது. ஹம். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் புத்தாண்டு அன்னைக்கு அவர் ஒரு மலை மேல நடைப்பயணம் போறாரு. அங்கதான் கதையோட திருப்புமுனையே நடக்குது. சரி, அந்த பயணத்துல அவர் வழிய தவற விடுறாரு. ஆமா. அந்த தனிமையில வாழ்க்கை நிறைவேறாத ஆசைகள் பத்தியெல்லாம் யோசிக்கும் போது அவருக்குள்ள ஒரு குரல் கேக்குது. என்ன குரல் அது? உன்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நீ நன்றியோட இல்லன்னா நீ விரும்புற விஷயங்கள் உனக்கு கிடைக்காதுன்னு அந்த குரல் சொல்லுது. இது அவருக்கு சின்ன வயசுல அவரோட தாத்தா. ஓ, அவரோட தாத்தாவா? ஆமா, வெள்ளி காசுகளை பரிசா கொடுத்துட்டு அதுக்கு நன்றி கடிதம் எழுத சொன்னதை ஞாபகப்படுத்துது. அந்த ஒரு நொடிதான் எல்லாம். அந்த நொடியில அவர் ஒரு தீர்க்கமான முடிவை எடுக்கிறார். என்ன முடிவு? அடுத்த ஒரு வருஷத்துக்கு, அதாவது 365 நாளைக்கு தினமும் ஒரு நன்றி கடிதம் எழுதணும்னு முடிவு பண்றார். இது கேக்குறதுக்கு ஏதோ மேஜிக் மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிற உளவியல் மாற்றம் ரொம்ப ஆழமானது. இத உளவியல்ல காக்னிட்டிவ் ரீஃப்ரேமிங்னு சொல்லுவோம். அப்படின்னா? அதாவது நம்ம சிந்தனை ஓட்டத்தோட திசைய மாத்துறது. அது வரைக்கும் கிராலிக்கோட மூளை ஒரு பிரச்சனைகளை கண்டுபிடிக்கும் இயந்திரம் மாதிரி செயல்பட்டுச்சு. கடன், விவாகரத்து, தனிமைன்னு. கரெக்ட். எந்நேரமும் எதிர்மறையான விஷயங்களையே தேடிட்டு இருந்துச்சு. ஆனா தினமும் ஒரு நன்றி கடிதம் எழுதணும்னு அவர் முடிவு செஞ்சப்போ அவர் தம் மூளைக்கு ஒரு புது வேலைய கொடுத்தார். இன்னைக்கு நன்றி சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தேடு. எக்ஸாக்ட்லி. இந்த சின்ன பயிற்சி நாள் ஆக ஆக அவரோட கவனத்தை பற்றாக்குறையிலிருந்து தன்னிடம் ஏற்கனவே இருக்கும் விஷயங்கள் பக்கம் திருப்பிச்சு. இதுதான் மாற்றத்துக்கான முதல் படி. நீங்க சொல்றது ரொம்ப சரி. அந்த முடிவை எடுக்கிறது சுலபம். ஆனா செயல்படுத்துறது, வாழ்க்கை இவ்ளோ மோசமா இருக்கும்போது நன்றி சொல்ல என்ன இருக்குன்னு தான் தோணும் இல்லையா? நிச்சயமா. அவரோட முதல் சில கடிதங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஆமா, முதல்ல அவரே ஒரு நன்றி கடிதத்தை பெறுகிறார். ஆமா. அவரோட முன்னாள் காதலி கிரேஸ் அவரு கொடுத்த கிறிஸ்மஸ் பரிசுக்கு நன்றி சொல்லி எழுதியிருந்தாங்க. அந்த ஒரு சின்ன பாராட்டு அவருக்கு எவ்ளோ சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு அவர் உணர்றார். மத்தவங்க நம்மள பாராட்டும் போது கிடைக்கிற அந்த உணர்வு எவ்ளோ முக்கியம்னு புரியுது. அதன் பிறகு அவரோட முதல் நன்றி கடிதத்தை தன் மூத்த மகனுக்கு எழுதுறார். எதுக்குன்னா அவரோட மக அவருக்கு ஒரு காஃபி மேக்கர் பரிசா கொடுத்ததுக்காக. ஒரு சாதாரண காஃபி மேக்கர். ஆமா. இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம். ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான உளவியல் தத்துவம் வேலை செய்யுது. ஆக்ஷன் ப்ரிசீட்ஸ் இமோஷன். அதாவது செயல் உணர்ச்சிக்கு முந்தியது. ஆமா. கிராலி அந்த கடிதத்தை எழுத உட்காரும்போது அவர் முழுசா நன்றியுணர்வோட இல்ல. ஆனா நன்றி தெரிவிக்கும் செயல அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். சரி. அந்த காஃபி மேக்கரை பத்தி எழுதும்போது அவரோட எண்ணங்கள் இயல்பாவே அவரோட மகனை பத்தி யோசிக்க வைக்குது. அவனோட வாழ்க்கை, அவனோட எதிர்காலம், தங்களுக்குள்ள இருந்த உறவுன்னு.
ஓ, அப்ப அது வெறும் பொருள பத்தினது இல்ல. இல்லவே இல்ல. பல விஷயங்கள அவர் ஆழமா சிந்திக்கிறார். இது வெறும் காஃபி மேக்கருக்கான நன்றி கடிதமா இல்லாம, அவங்க உறவுல ஒரு புது இணைப்ப உருவாக்குது. இந்த கடிதங்கள் அவரோட கவனத்த பிரச்சனைகள்ல இருந்து மனிதர்கள் பக்கம் திருப்புச்சு. ம். இங்க நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். கேட்க தப்பா இருக்கலாம். கேளுங்க. ஆனா, ஒரு பக்கம் $4,00,000 கடன் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரு காஃபி மேக்கருக்கு நன்றி கடிதம் எழுதுறது ஒரு மாதிரி பிரச்சனைகளை கோர்மஸ்தான் பாக்குற மாதிரி இல்லையா? இது ஒரு விதமான டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி மாதிரி தெரியலையா? ரொம்ப அருமையான கேள்வி. இது நெறைய பேருக்கு வரக்கூடிய சந்தேகம்தான். நன்றியுணர்வுக்கும் பிரச்சனைகள மறுக்கிறதுக்கும், அதாவது டினாயலுக்கும் ஒரு மெல்லிய கோடு தான் இருக்கு. ம். கிராலிக் செஞ்சது பிரச்சனைகள மறுக்கிற செயல் கிடையாது. அவர் கடனை மறக்கல. ஆனா அந்த கடனுங்கிற பெரிய கருப்பு மேகம் அவரோட வாழ்க்கையில இருக்கிற மத்த சின்ன சின்ன வெளிச்சங்களையும் மறக்கறத அவர் தடுத்தார். ஓகே, புரியுது. யோசிச்சு பாருங்க, ஒரு புயல்ல மாட்டிக்கும் போது தூரத்துல தெரியற ஒரு சின்ன கலங்கர விளக்கம் தான் நம்மளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும். சரி. அந்த காஃபி மேக்கர், அந்த ஸ்டார்பக்ஸ் பாரிஸ்டாவோட புன்னகை, மகளோட சிரிப்பு, இதெல்லாம் தான் அந்த கலங்கர விளக்கம். இது பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்றதில்ல, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் பாராட்டவும் சந்தோஷப்படவும் விஷயங்கள் இருக்குன்னு மனசுக்கு ஞாபகப்படுத்துற ஒரு பயிற்சி. அதுதான் உண்மையான நன்றி உணர்வு. நீங்க சொல்றது தெளிவா புரியுது. இது பிரச்சனையை விட வாழ்க்கையில் இருக்கிற நல்ல விஷயங்களுக்கு அதிக சக்தியை கொடுக்கிற மாதிரி. அதேதான். இந்த பயணம் அவருக்கு பெரிய விஷயங்கள்ல இருந்து மட்டும் பாடம் கத்துக் கொடுக்கல, ரொம்ப சின்ன எதிர்பார்க்காத இடங்கள்ல இருந்தும் கத்துக் கொடுத்திருக்கு. குறிப்பா அவரோட 7 வயசு மகள் கூட அவர் செலவிட்ட நேரங்கள். ஆமா. அவங்க ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சிறுமி அங்க இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயத்திலயும் சந்தோஷத்தை கண்டுபிடிச்சா. 2 பேரும் சேர்ந்து பாலியானான்னு ஒரு பழைய சிறுவர் புத்தகத்தை படிக்கிறாங்க. பொதுவா பாலியானானா யதார்த்தத்தை புரிஞ்சுக்காத ஒரு அப்பாவித்தனமான நம்பிக்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு தானே? ஆமா. அந்த மாதிரி ஒரு தப்பான அர்த்தம் இருக்கு. ஆனா கிராலிக் அந்த கதைய படிக்கும்போது அதோட உண்மையான அர்த்தம் அது இல்லைன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்போ உண்மையான அர்த்தம் என்ன? கரெக்ட். அந்த புத்தகம் த கிளாட் கேம்னு ஒரு விளையாட்டை பத்தி பேசும். அதாவது எவ்ளோ கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் அதுல சந்தோஷப்பட ஒரு காரணத்தையாலும் கண்டுபிடிக்கணும். ஓ, இது கிராலிக் எடுத்த உறுதிமொழிக்கு அப்படியே பொருந்தது. கச்சிதமா பொருந்தது. தன் மகளோட பார்வையின் மூலமா உண்மையான நன்றி உணர்வுனா என்னன்னு அவர் கத்துக்கிறாரு. தன் மகளோட அந்த சந்தோஷமான இருப்புக்காகவே அவளுக்கு ஒரு நன்றி கடிதம் எழுதும்போது அவரோட இந்த நன்றி பயணம் ஒரு முழுமை அடையுது. ச்சு, இதெல்லாம் அவரோட மனநிலையையும் குடும்ப உறவுகளையும் சரி பண்ண உதவிச்சு. ஓகே. ஆனா அந்த $4,00,000 கடன், அவரோட சரிஞ்சு போன தொழில், இந்த நன்றி கடிதங்கள் நிஜ உலக பிரச்சனைகளை எப்படி சரி செஞ்சுச்சு? அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இதுதான் இந்த கதையோட மிக முக்கியமான பகுதி. அந்த மாற்றம் மெதுவா ஆனா உறுதியா நடந்துச்சு. கிராலிக் குடும்பத்தினருக்கு மட்டும் கடிதம் எழுதல. அப்போ யாருக்கெல்லாம் எழுதினார்? அவரோட நன்றி பட்டியல் விரிவடைஞ்சது. அவரோட ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு, அவரோட கிளையண்ட்ஸ்க்கு, வழக்குல அவருக்கு உதவி செஞ்ச மத்த வழக்கறிஞர்களுக்கு, ஏன் தினமும் அவருக்கு காஃபி கொடுத்த ஸ்டார்பக்ஸ் ஊழியருக்கு கூட அவர் நன்றி கடிதம் எழுத ஆரம்பிச்சார். ஓ, அப்போ இதோட தாக்கம் அவர் வேலை செய்யற இடத்துலயும் பரவ ஆரம்பிச்சதா? நிச்சயமா. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சேவை வழங்குற ஒரு வழக்கறிஞர் நீங்க பணம் கொடுத்ததுக்காக ஒரு சாதாரண பில் அனுப்புறதுக்கும், அது கூடவே நீங்க என் மேல வச்ச நம்பிக்கைக்கும் இந்த வாய்ப்புக்கும் நன்றின்னு ஒரு கையெழுத்து கடிதம் அனுப்புறதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்கு. பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த கிளையண்ட்ஸ் இவரை வெறும் ஒரு வழக்கறிஞரா பார்க்காம தங்கள மதிக்கிற ஒரு நல்ல மனிதரா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இந்த சின்ன செயல் அவங்க உறவை வலுப்படுத்துச்சு. அப்போ பணம் பாக்கி வச்சிருந்தவங்க கூட பணம் கொடுக்க ஆரம்பிச்சாங்களா? ஆமா. அது மட்டும் இல்ல, அவரோட நேர்மறையான அணுகுமுறைய பார்த்த கிளையண்ட்ஸ் அவங்களோட நண்பர்களுக்கு இவரை பரிந்துரைக்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ. அவருக்கு புது வழக்குகள் வர ஆரம்பிச்சது. அவர் பணம் கேட்டு யாருக்கும் கடிதம் எழுதல, நன்றி சொல்லி தான் கடிதம் எழுதினார். ஆனா அதுவே அவரோட வருமானத்தை பெருக்குச்சு. அப்ப அவரோட தொழில் வளர்ந்ததுக்கு காரணம்? அவரோட தொழில் அவர் ஒரு சிறந்த வழக்கறிஞரா ஆனதால மட்டும் வளரல, அவர் பழகுவதற்கு ஒரு சிறந்த மனிதரா மாறினதால வளர்ந்துச்சு. நன்றியுணர்வு அவரோட குணத்தை மாத்துச்சு, அந்த குணம் அவரோட தலைவிதியே மாத்திருச்சு. வாவ், இது உண்மையிலே ஆழமான விஷயம். அப்போ ஜான் கிராலிக்கோட கதையிலேருந்து உங்களுக்கான, நம்ம நேருக்கான முக்கியமான செய்தி என்ன? நாம புரிஞ்சுக்க வேண்டியது, நன்றி உணர்வுங்கிறது நம்ம கிட்ட தானா வர்ற ஒரு உணர்ச்சி கிடையாது. அது நாமளா முயற்சி செஞ்சு தினமும் பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு செயல், ஒரு ஒழுக்கம்.
ஒரு பயிற்சி. ஆமா, ஒரு பேனாவை எடுத்து ஒரு பேப்பர்ல நஞ்சின்னு எழுத உட்காரும்போது நாம நம்ம கவனத்தை பலவந்தமாக நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்புறோம். இந்த சின்ன செயல் நாளாக ஆக நம்ம மூளையோட வயரிங்கே மாத்தும் சக்தி கொண்டது. அது உறவுகளை சரி செய்யும், மன அழுத்தத்தை குறைக்கும், கடைசியில நம்ம உலகத்தை பார்க்குற கண்ணோட்டத்தையே புதிலாக்கும். நாம இந்த உலகத்துக்கிட்டேருந்து என்ன வேணும் தான் எப்பவே கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா கிராலியோட பயணம் வேறொரு கேள்வியை முன்வைக்குது. ஆமா, அது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த உலகத்திடமிருந்து நாம் எதை பெற விரும்புகிறோம் என்று சிந்திப்பதை விட. இந்த உலகில், இந்த நொடியில் நாம் எதை பாராட்ட முடியும்? ஆமா, அதுதான் ஒருவேளை மிகவும் சக்தி வாய்ந்த கேள்வியாக இருக்கலாம். அந்த கேள்விக்கான பதில்ல தான் உண்மையான மகிழ்ச்சிக்கான திறவுகோல் இருக்கு. அருமை. இந்த உரையாடலின் இறுதியில உங்களுக்கான ஒரு சிந்தனை. மனிதர்களுக்கு நன்றி சொல்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு கடினமான பாடத்தை கத்துக் கொடுத்த ஒரு அனுபவத்துக்கோ, ம். அல்லது உங்களுக்கு மிக முக்கியமான நினைவுகளை கொடுத்த ஒரு இடத்துக்கோ, நீங்க ஒரு நன்றி கடிதம் எழுதினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அனுபவத்துக்கு நன்றி சொல்றதா? ஆமா. ஒருவேளை உங்க பழைய ஸ்கூல் பெஞ்சுக்கு, இல்லைன்னா உங்களை ரொம்பவே காயப்படுத்தின, ஆனா உங்களை வலிமையாக்கின ஒரு நிகழ்வுக்கு அப்படி ஒரு கடிதம் எழுதினா அது உங்க கடந்த காலத்துடனான உங்க உறவை எப்படி மாற்றக்கூடும்? இதை யோசிச்சு பாருங்க.